ஏன் ரங்கநாயகி நீ இப்படி பேசுறவே இல்லையா? ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? டேய் டேய் வெற்றி, என்னடா நடந்துச்சு சொல்றா. அது ஒண்ணு இல்லப்பா, சக்தி வீட்டுக்கு போயிருந்தேன்ப்பா. அங்க மீனாட்சி அம்மாவோட சேர்ந்து எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வரலாமேன்னு என் கையால டீ போட்டு எடுத்துட்டு வந்தேன். கரெக்டா அந்த நேரம் பார்த்து இதோ நிக்கிறாளே அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டான். அம்மா அதை பார்த்துட்டு கோச்சு நீங்க கிளம்பி வந்துட்டாங்க. அம்மா அம்மா நீங்க அங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அம்மா அம்மா நடந்ததெல்லாம் மறந்துடுங்கம்மா ப்ளீஸ்மா. அம்மா இதெல்லாம் செய்யாதீங்கம்மா, இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாதுமா. ஏண்டா பாண்டி கோயிலுக்கு போய் தவம் இருந்து உன்னை பெத்தண்டா. ஒரு சின்ன வேலை கூட செய்ய விடாம உன்னை அப்படியே ராசா மாதிரி வளர்த்தேன். நீ கை கட்டினா உனக்கு டீ போட்டு கொடுக்கறதுக்கு 1000 பேர் வருவாங்கடா. அப்படிதானே உன்னை வளர்த்தேன். அந்த ஹோட்டல்காரிக்கு போய் டீ போட்டு கொடுத்துட்டு இருக்க. அதுவும் அவளுக்கு உன் கையால ஊட்டி வர விடுற பாரு. இதையெல்லாம் என் கண்ணால பார்க்கும்போது என் மனசு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. போதும்டா வெற்றி, போதும். இதுக்கு மேல என்னால எதையுமே சகிச்சிட்டு இருக்க முடியாதுடா. இது பாரு, நீ அவளை மறக்கணும், அடியோட மறக்கணும்டா. இல்லன்னு வச்சுக்கோயேன், நான் இந்த மாதிரி தான் ஏதாவது வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பேன். என்னம்மா பேசுறீங்க? எந்த விஷயத்தோட முடிச்சு போறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? சக்தி யாரு? என் பொண்டாட்டி. அவளை எப்படிமா நான் மறக்க முடியும்? என்ன அவ நான் அவமானப்படுத்தி தலகுனிய வச்சிருக்காடா. அவளை நீ மறந்துதான் வச்சு ஆகணும். நீதான் உன் மனசை எப்படியாவது மாத்திக்கிட்டு ஆகணும். இல்லம்மா, மனசை மாத்திக்க வேண்டியது நீங்க தான், நான் இல்ல. என்னம்மா பாக்குறீங்க? ஞாபகம் இருக்கா? நீங்க சாப்பிடணுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் சக்தி இந்த வீட்டை விட்டு வெளியே போனா. அப்படிப்பட்டவளை புரிஞ்சுக்காம இருக்கோமேன்னு நீங்க தான் மனசை மாத்திக்கணும், நான் இல்ல. நல்லா பேசுற வெற்றி, நல்லா பேசுற. பேச்ச கேக்குறப்ப அப்படியே எப்படி தெரியுமா குளிர்ச்சியா இருக்கு. அம்மா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, உங்களுக்கு சுத்தமா செட் ஆகல. ஏய் என்ன இதெல்லாம் நீ சொன்ன சீனா? கேவலமா இருக்கு. எனக்கு தெரியும் எங்க அம்மா இப்படி எல்லாம் பண்ணும் போது எல்லாத்தையும் நீ தான் சொல்லி கொடுத்துருப்பேன்னு. அடுத்த வாட்டி ஒண்ணு பண்ணு, உன் மூளையை போட்டு யோசிச்சு நல்ல ஒரு சீனா எழுதி கொடு. வந்து சேர்ந்திருக்கா பாரு.